அதனால அகிலத்திற்கு என்னென்ன படித்தா என்னென்னலாம் கிடைக்கும்ன்றதை இப்போ வாசகம் படிச்சீங்க. உங்களுக்கு தர்மபடி வாழ்வு கிடைக்கும், சாகாத வாழ்வு கிடைக்குங்கிறது. தர்ம வாழ்வுனாலே சாகாத தர்மயுக வாழ்வுனா சாகாத வாழ்வு. அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஐயாவே கேட்டாரு. ஐயா வந்து இங்கிருந்து மேலோகத்துக்கு போகும்போதுலேயே சொன்னாரு, எல்லாமே என் மக்களை தான் நினைக்கும்பா அப்படிங்கிறது. அப்பதான் நாராயணத்தில் எப்பா உன் மக்கள் என்னைக்குமே உதவிட்டு அகல மாட்டாங்கப்பா, உன் காலேஜில் கண்டிப்பா வருவாங்க, சாதாரண தர்மயுக வாழ்வு வருவாங்கன்னு சொல்லி ஆணித்தரமா சொல்லிட்டு ஐயா சொன்னாரு. அதன்படி இன்னைக்கு பட்டாபிஷேகம். இந்த அகிலத்தில நீங்க கண்டிப்பா ஒரு வரியாவது ஒரு நாளைக்கு படிக்கணும், ஒரு பக்கம் கண்டிப்பா படிக்கணும். உங்களுக்கு நித்திய வாழ்வு கண்டிப்பா உண்டு. என்னென்ன கேட்டு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோத்தையும் கேளுங்க, கண்டிப்பா தருவார். எந்த ஒரு குறையும் இருக்காது. ஐயா நம்ம ஐயா உரைக்கு அப்புறம் காப்பு படிப்போம், எல்லாருமே சேர்ந்து படிக்கணும். காப்புங்கிறது வந்து அடுத்த ஆண்டுக்கு தொடக்கத்துக்கு இன்னைக்கே தொடங்கி வைக்கிறோம். நீங்களும் அடுத்த வருஷம் வரணும், குடும்ப குட்டையோடு வரணும் என்று ஐயா வேண்டிக் கொண்டு ஐயா அவர்களை சிறிது உரையாட நம்புகிறேன். தாளம் கிடப்பாவே தற்காத்தில் வந்த வெள்ளாந்தான் வைகுண்ட மாமுனியினுடைய காதலி தொழுது பணிந்து வணங்கி ஐயாவினுடைய பேரருளால் ஐயாவினுடைய அவதான பதியில் ஐயா நமக்கு தர்மயுக வாழ்வு தருவதற்காக அவருடைய அகிலத்திரண்டு அம்மானை என்கிற திருவிழை வாசித்து பாராயணம் செய்கிற இந்த நல்லாளில் ஐயாவுக்கு மணிமகுடம் சூட்டுகிற திருஏடு வாசிப்பு நிறைவு நாளில் உங்களோடு கலந்து கொண்டு இந்நிகழ்வில் பங்கு வருவதற்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்த அரும் பாக்கியம் என்று எடுத்து சொல்லி ஐயாவுடைய இந்த திருநடைக்கு அகிலத்திற்கு அம்மானை வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பர்களுக்கு பூசித்து நிற்க பூரணங்கள் கிட்டும் என்கிற ஐயாவுடைய அருள் வாக்கின்படி இங்கு வந்திருக்கிற அன்பர்கள் எல்லாம் தங்களுடைய இல்லத்திற்கு செல்லுகிற போது நீங்கள் நினைத்ததையெல்லாம் ஐயா நிறைவேற்றி தர வேண்டும் ஐயாவினுடைய காலடியிலே தொழுது இங்கே ஐயாவுடைய திருஏடு வாசித்து அதற்கு பாராயணம் சொல்லி இதை ஒரு பணிவுடையாக நம்முடைய பணிகளை தாங்கள் நடத்துவதை நாம் அறிவோம். ஒரு காலத்தில் மறைக்கப்பட்டிருந்த ஆகமத்தை அதை படிப்பதற்கு கூட நமக்கு உரிமை இல்லாத போது என்னுடைய பிள்ளைகள் ஆகமம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நமக்காக ஐயா வைகுண்டர் அகிலத்திரட்டு அம்மானியை அருளி அதை அறிவோபாதம் சீடர் எழுதி நாம் இந்த உலகத்தின் புனித நூலாக இந்த உலகம் தர்மயுக வாழ்வு தருவதற்கு காட்டுகிற வழிகாட்டுதல் இதில்தான் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லுவதை பணிவிடையாக இருக்கிறோம். அதற்கும் காரணம் இருக்கிறது. முன்னவர்கள் மறைத்தது போல நாமும் இந்த ஐயாவுடைய அருள்மொழியை உபதேசத்தை மறைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதை எடுத்து சொல்ல வேண்டும். இதை கேட்க கேட்க கரி மாறும் என்கிற நிலையை உருவாக்குவதற்கு ஐயா நமக்காக இதை அருளியிருக்கிறார். எனவே நாம் பெருமையோடு ஐயாவுடைய பிள்ளை என்பதை எடுத்துச் சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா வைகுண்டம் ஏகுவதற்குரிய நிலையிலே இருக்கிறது. அகிலத்திற்கு அம்மானையில் அது குறித்த நாள் வருகிற போது அதை எழுதிய சீடர் வேதனைப்படுகிறார். அடுத்த சீடர் அவரிடம் கேட்கிறார், ஏன்
நீ ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று கேட்கிற சொல்ல மாட்டேன் என்று இறுதியில் அந்த செய்தியை சொல்லிவிடுகிறார். எனவே நாட்டு மக்கள் எல்லாம் இதை அறிந்து மனவருத்தத்தோடு இருக்கிற போது ஐயா மக்களை பார்த்து அவர்களுடைய கையை பிடித்து தன்னுடைய திருமுகத்தோடு வைத்து முத்தமிட்டு திருநாமமிட்டு அவர் உபதேசங்களை சொல்லி, நீங்கள் கலக்க வேண்டாம், உடலுக்கும் புரியாய் ஒத்துமைய வாழுங்கள், யாம் இருப்போம், பதறாதே என்று சொல்லி இல்லியல்வாய் வாழுங்கள், யாம் விழித்து வருவோம் என்று ஐயா வந்து அறிவுரை தருகிறார். எனவே இதை நாம் பார்க்க வேண்டும். இதற்கு முன் உள்ள நிலையில் ஆலயங்கள் இருந்தது, ஆண்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் நம்போன்றவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாத நிலையில் தான் இருந்தோம். ஆனால் நமக்கு ஆலயத்தை தந்து வழிபடுவதற்கு இறைவனாக நான் இருக்கிறேன் என்று நம்மை எல்லாம் அரவணைத்து நம்மை பிடித்து கையில் முத்தமிட்டு முகத்தோடு முகம் வைத்து பிள்ளை போல பாவித்த இறைவன் ஐயா வைகுண்டன் என்பதை இந்த வரிகள் உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறது. இது ஐயாவுடைய பெயரால் முத்திரையிடுகிற நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை. இந்த பெருமையை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. பல நிகழ்வுகளை அகிலத்திரட்டு அம்மாவை சொன்ன இதற்கு முன் உள்ள நிலையில் 4 யுகங்களை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லப்பட்டது. அந்த யுகங்களுக்கும் யுகம் தொடர்பும் எடுத்து சொல்லப்படவில்லை. ஆனால் ஐயாவை உடன் இந்த 4 யுகத்துக்கு முன்னால் உலகம் தோன்றிய நிலையில் கொடியவன் கோணி உருவாக்கி அதிலிருந்து நீடிய யுகம், சதுர யுகம், நெடியுகம், அதற்கு பிறகு ஏற்கனவே எடுத்துச் சொல்லப்பட்ட 4 யுகங்கள், அந்த கலியுகத்திற்கு பின் நிறைவாக தர்மயுகம் என்று 7 யுகத்தை அதனுடைய வரலாறை சொல்லி நிறைவாக தர்மயுக வாழ்வை நமக்கு தருவேன் என்று ஐயா உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையிலே தான் நாம் எல்லாம் ஐயா வைகுண்டனுடைய பிள்ளைகளாக நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா போய் அவருக்கு செங்கோல் கொடுத்து தர்மயுக ஆட்சிக்கு கிரீடம் கொடுப்பதற்கு முன்னால் நாட்டு நிலைமைகளை எல்லாம் அவரிடம் நாராயணன் கேட்கிறார். அப்படி கேட்கிற போது அங்கேயும் அவர் நம்மை மறக்கவில்லை. ஆடையும் பொன்னும் காசும் அன்னமும் பாரம் உங்கள் நீடிய உதவியாலே எனக்கு அவர் இதனால் மட்டும் வாடியே நோக்குவானாமல் மரத்தை அதனால் இருந்து தேடிய வருங்கள் நம்மை சிந்தையில் அணியும். ஐயா நமக்காக கடவுளாக வந்திருக்கிறார். நமக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை எல்லாம் ஐயா நமக்கு பெற்றுத் தந்திருக்கிறார். மனித உரிமைகள் எதுவும் மனிதனாக பிறந்த நமக்கு இல்லாமல் இருந்த போது அந்த உரிமைகளை எல்லாம் பெற்றுத் தந்த ஐயா அவர் சொல்லுகிறார், நான் ஆடை அணிவதற்கு கூட வசதியற்றவனாக இருந்தேன். வாழ வசதியற்றவனாக இருந்தபோது ஆடையும் கொண்டும் காசும் அன்னம் பாலும் எனக்கு தந்து என்னை உதவிய அந்த மக்களை என்னுடைய மனம் எண்ணிக்கொண்டே இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர் நினைத்ததை எல்லாம் மக்களைத்தான். மக்கள் தனக்கு உதவியவர்களை தன்னுடைய உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருப்பதை அகிலத்திற்கு அம்மாவையுடைய நிறைவு நாள் வாசிப்பு வருகிற போது அவர் சொல்லியிருக்கிறார். ஐயரே, இது நாள் மட்டும் அவர் எனக்கு அளித்த செல்வம் வையமே தெரியாதையா என்ற வாயிலால் உரைக்க போவோம். மெய்யெல்லாம் அவர்கள் வேறியும் உருவதையா செய்யவே அவர்கள் என் திருவடி வந்த செய்தேன். நான் அவர்களுக்காக என்னுடைய வேலையை உருகிக் கொண்டிருக்கிறேன் என்று நமக்காக இறங்கிக் கொண்டிருக்கிறார்.
ஐயாவுடைய அந்த நிலையை, மகோன்னதமான நிலையை ஐயா எடுத்துக் கொள்வதோடு அவர் நம்மை பார்த்து நம்மை பக்தனாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மை அவர் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த பாக்கியமும் உலகில் யாருக்கும் கிடையாது. அதைத்தான் சொல்றார், முடுக்க துணிகள் இல்லாமல் உலகம் அதிலே எளியவனாய், முடுக்கம் அதுவே இல்லாமல் முடியும் விரித்து பெயரை போல் கடுக்க கரியை எரிப்பதற்கு கவிழ்ந்த சிறை நீ அங்கிருக்க அடுக்க உனக்கு உதவி செய்தேன், அவரே உனக்கு மகவாமே என்று ஐயா சொல்லி அவருடைய ஒவ்வொரு எண்ணமும் செயல்பாடும் நமக்காக இருந்தது, நம்முடைய உயர்வுக்காக. எனவே நாம் ஐயா நமக்கு உத்தரவாதம் தந்த அந்த தர்மயுக வாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாரணம் கைவிட்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணமெல்லாம் ஆட்சி கலியுகம் அழிந்து போச்சு, பூரண வேதனோடும் நாகங்கள் சாரமும் கெட்டு போச்சு, சதாசிவம் வைகுண்டமாச்சு என்கிற நிலையே ஐயா நமக்கு எடுத்துச் சொல்கிறார். ஐயா வந்தவுடனே கலி அழிந்து விட்டது. கேட்கலாம், கலி அழிந்து விட்டது என்று சொல்கிறீர்களே, கலித்தன்மை நீங்கவில்லை என்று கேட்கலாம். ஆனால் அழிந்து விட்டது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த தர்மபுரி வாழ்வை பெறுவதற்குரிய தகுதியை நாம் அடைவதற்கு ஐயா என்னுடைய வழியிலே பயணித்துக் கொண்டிருந்தோம். இதை ஒரு சிறு எடுத்துக்காட்டாக சொல்லுங்கள். நாம் அணிகிற ஆடை அணிந்து வெளியே செல்கிறோம். ஒரு காக்காயோ ஒரு பறவை அதனுடைய எச்சத்தை நம்முடைய ஆடையிலே போட்டுவிட்டால் நம்முடைய ஆடை அசிங்கமாக, அதற்கு பின்னால் அதை அணிய மாட்டோம். அந்த ஆடையை எடுத்து துவைத்து விட்டால், துவைத்துடன் பார்த்தால் ஆடை சுத்தமாகிவிட்டது. ஆனால் சுத்தமானாலும் அந்த ஆடையை நம்மால் உடனடியாக அணிய முடியாது. அதை அணிய வேண்டுமேயானால் அதற்கு பிறகு அதை உலர வைக்க வேண்டும். உலர்த்தி வைத்த பிறகு நாட்டு நடப்பின்படி அதை அயன் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நாம் போடுவோம். அதுபோல ஐயா தர்மயுக வாழ்வை நமக்கு தருவதற்கு அந்த நிலைப்பாட்டை தந்துவிட்டார். அதை அடைவதற்கு நிலைப்பாட்டை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஐயா தர்மயுக வாழ்வை நமக்கு தந்துவிட்டார். அதை எட்டி பிடிப்பதற்கு அவருடைய வழியிலே நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைத்து நிறைவாக ஐயா நமக்கு தர்மயுக வாழ்வை தந்திருக்கிறார் என்பதையும், அதற்கு ஐயா ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்லுகிறார். உன்னிலும் பெரியவனாக ஒருவரை உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியவனாகி தலைத்து இருந்து வாழ்வீர்கள். என்னிலும் பெரியவர் நீங்கள், யார் உங்களை தன்னை ஒன்றுல ஊற்று வீசும் பொற்பதி யுகத்து வாழ்வே. அந்த பொற்பதி யுகத்து வாழ்வாக தர்மயுக வாழ்வு வர வேண்டுமே. ஆனால் நீயும் நான் சமம் என்கிற நிலையை ஐயா எடுத்துச் சொல்கிறார். அதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரையும் ஐயா உண்டு, ஐயா உண்டு என்று எல்லோரையும் ஐயாவாக பார்ப்போம். அந்த நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே ஏற்றதால் இல்லை, எல்லோரும் ஒன்று என்கிற நிலையில் வந்தால் நன்று. அந்த நன்று தருவது நமக்கு தர்மயுக வாழ்வு என்பதை நாம் உத்தரவாதத்தோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அன்பு உள்ளம், அரவணைக்கும் பண்பு உள்ளம் கொண்ட ஐயாவை அறிந்த ஐயாவுடைய அன்பு பிள்ளைகளிடம் நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஐயா நமக்கு பல உத்தரவாதங்களை தந்திருக்கிறார். அதிலே ஒன்று, என் பேரால் முத்திரிகள் இட்டோரே நன்றாகும் என்பது. எனவே ஐயாவுடைய பேரால் முத்திரிகள் இட்டவர். இந்த முத்திரி எப்பொழுதும் என்னுடைய நெற்றியிலே துணங்கும் என்கிற உத்தரவாதத்தை நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளுகிற போது தர்மயுக வாழ்வை தேடக்கூடியவர்கள் எல்லாம் உங்கள் மூலமாக ஐயாவை அறிந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நாம் ஏற்றவும் நல்வாழ்வு பெற முடியும். அதன் மூலமாக ஐயா நமக்கு உத்தரவாதம் தந்த தர்மயுக வாழ்வை பெற முடியும். அந்த தர்மயுக வாழ்வை நாம் அனைவரும் இணைந்து ஐயாவினுடைய வழியிலே உழைப்போம் என்ற உறுதியை ஐயாவினுடைய அகிலத்திற்கு அம்மானை பணித்து இன்று நிறைவு நாளில் நாம் எல்லோரும் மன நிறைவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய காலடிகளை தொட்டு
வணங்கி கேட்டுக்கொண்டு ஐயாவினுடைய திருநடையில் ஐயாவினுடைய திருநேடு வாசிப்பு நிறைவுறுகிற தருணத்தில் அடியேனும் பங்கு பெற்று உங்கள் மத்தியிலே என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு வாய்ப்பு வழங்கிய ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியுடைய நிர்வாகிகளுக்கு இங்கே திருநேடு வாசித்து வாராமைப்பு சொல்லி ஐயாவுடைய அகில திரட்டு பணியை திருநேடு வாசித்து செய்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி, ஏற்கனவே ஐயா பொங்குத்துறை அவர்கள் சொன்னது போல நாம் அகில திரட்டு அம்மானையை வாசித்து முடிப்பதில்லை. அது நிறைவு பெறுகிற நேரத்தில் மீண்டும் தொடங்குவோம். காரணம், இது மறைப்பதற்குரிய புத்தகம் இல்லை, இது திறப்பதற்குரிய புத்தகம். இந்த உலகத்தின் தர்ம யுகத்தை திறந்து நமக்கு தருவதற்காகத்தான் இதை படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இதை நிறைவு பெறுகிற நேரத்தில் மீண்டும் ஆரம்பித்து வைப்போம். அந்த வகையில் ஐயாவுடைய அருட்பெரும் திருமணையார் ஐயாவுடைய காப்பை நாம் அனைவரும் மீண்டும் படித்து நிறைவு செய்வோம். ஐயா எல்லோரும் சேர்ந்து இந்த காப்பு படிக்கும் போது எல்லோரும் சேர்ந்து படிப்போம். காப்பு படித்து நிறைவு செய்த பின்பு மணி அடிப்பாங்க.